பாகிஸ்தான் இப்போது தனது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது. அண்டை நாடுகளின் பயங்கரவாதத்தை விதைத்து அரசியல் செய்து வந்த பாகிஸ்தானுக்கு இன்று அதன் உள்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆப்பு கிடைத்துள்ளது. ஒரு பக்கம் பலுசிஸ்தான் மாகாணம் தனி நாடாக சுதந்திரம் அறிவித்துவிட்ட நிலையில், இன்னொரு பக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனப்படும் POKவில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்துள்ளது. திரும்பிய பக்கமெல்லாம் அடி விழுந்து வருவதால் எரிகிற வீட்டை அணைக்க தெரியாமல் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு திணறி வருகிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீயாய் பரவி வருகின்றன. போராட்டத்தை ஒடுக்க நினைத்த பாகிஸ்தான் அரசு அந்த பகுதிக்கு செல்லும் உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை தடுத்து நிறுத்தியது. ஆனால் இது மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. போராட்டத்தை முன்னெடுத்து வரும் சர்தார் அமன் கான் POK என்பது பாகிஸ்தானின் ஒரு பகுதி அல்ல, இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல மக்கள் தயாராகி வருவதால் இந்திய எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இந்தியாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்ததாக பாகிஸ்தான் இத்தனை காலம் சொல்லி வந்த காஷ்மீர் உண்மையில் பாகிஸ்தானால் தான் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்பதை அங்கிருக்கும் போராட்டக்காரர்களை ஒப்புக்கொண்டுள்ளது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த சிக்கல்களுக்கு இடையே பாகிஸ்தானின் இயற்கை வளங்கள் நிறைந்த பலுசிஸ்தான் மாகாணம் கையை விட்டு போயுள்ளது. பலுசிஸ்தான் இப்போது ஒரு சுதந்திர நாடு என்றும் பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பலுச் அரசியல் ஆர்வலர்கள் மிர்யார் பலூச் அதிரடியாக அறிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசு நடத்தி வரும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்கள் இந்த தீவிர முடிவை எடுத்துள்ளனர். பாகிஸ்தானின் பரப்பளவில் மிகப்பெரிய பகுதியான பலுசிஸ்தான் பிரிந்து செல்வது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தரைமட்டமாக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அடக்குமுறைக்கு எதிராக பலுச் மக்கள் எடுத்துள்ள இந்த விஸ்வரூபம் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உடைய போவதற்கான ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. இத்தனை காலம் தீவிரவாதிகளை வளர்த்துவிட்ட பாகிஸ்தான் இன்று தன் சொந்த பகுதிகளையே பாதுகாக்க முடியாமல் தள்ளாடுகிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் தங்களுக்கு இந்தியாதான் உதவ வேண்டும் என்று கோஷமிட்டு வருவது பாகிஸ்தான் அரசின் முகத்திரையை உலகரங்கில் கிழித்து தொங்கவிட்டுள்ளது. ஒட்டுமொத்த பாகிஸ்தான் வரைபடமும் சிதறப்போகும் ஒரு வரலாற்று தருணத்தை உலகம் இன்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடக்குமுறையை மட்டுமே ஆயுதமாக ஏந்திய ஒரு நாடு எப்படி தானாக சிதைய தொடங்கும் என்பதற்கு பாகிஸ்தான் ஒரு நேரடி உதாரணமாக மாறியுள்ளது.